நடிகர் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் இணைய தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை கூறியுள்ளார். IPS பதவியை ராஜினாமா செய்த பின் ரஜினியின் அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என இருவரும் பலமுறை விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும்பொழுது வைத்த பொழுது அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு. சாமானியனுக்கான அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்றும் எல்லா இடங்களிலும் தூய்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றும் பேச்சு. APJ அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். APJ அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. குட் பாலிடிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்னுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். பாஜகவில் இருந்து விலகி அரசியல் இயக்கம் அறிவித்த பின் சென்னை வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. பாஜகவில் இருந்து விலகுவதற்கு முன் நிதின் நபீனுக்கு அண்ணாமலை எழுதிய ராஜினாமா கடிதம் வெளியானது. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் அணுகவில்லை என அண்ணாமலை அதில் விமர்சித்துள்ளார். தேசிய கட்சிகள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை என தனது கடிதத்தில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவில் இருந்து விலகிய கரு நாகராஜன் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்தார். அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு அணில் போல உதவுவோம் என்றும் பேட்டி.